ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செந்தமிழ் ஃபாண்ட்டு, ஆர்ஜி ஃபாண்ட்டு, எஸ்ஆர் ஃபாண்ட்டு இதெல்லாம் இந்த கீமேனில் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபாண்ட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம். லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் எளிதாக புரியும்படி நான் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். ஃபாண்ட்டை விண்டோஸ் ஆருக்கு போய்ட்டு விண்டோஸ் +R அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரன் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் போய்ட்டு ஃபாண்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டு ஷோவாக ஆரம்பிச்சிடும். அது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு வீடியோவில். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் யூனிகோடு டு செந்தமிழ் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. இல்லை முதல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபாண்ட்டுமே இருக்கும். பாமினி, செந்தமிழ், ஆர்ஜிபி, தமிழ் ஃபாண்ட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், நான் இப்போ ஆர்ஜி ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணுறேன். ஆர்ஜி ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோடு ஃபாண்ட்டுன்னு வரும். இது இருக்க பாருங்கள், டவுன்லோடு ஃபாண்ட்டு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மேலே பார்க்கலாம். நம்ம மேலே ஃபாண்ட்டு டவுன்லோட்னா ஸ்லோவாக இருக்குது, டவுன்லோட் ஆகலன்னா. உங்களுக்கு விளக்கமாக நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லித்தரேன். ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வீடியோ தொடர்ந்து போட்டு வரோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் பிகினரு, ஒரு வீடியோ போட்டு வரோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுன்லோடில் போய்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஐக்கானை இந்த சைடில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃபாண்ட்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் ஃபாண்ட்லாம் இல்லை கம்ப்யூட்டரில் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கோன்னா, ஃபாண்ட்டு நம்ம நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லா ஃபாண்ட்டையும். இப்போ இதில் ஷோ ஃபோல்ட்ரு அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல் கிடச்சிரும். ரைட் கிளிக் பண்ணி 1 2 3 4ஆவதாக இருக்க ஆப்ஷனு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஃபாண்ட்டு உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு நம்ம விண்டோஸ் கீக்கு பக்கத்தில், இப்போ விண்டோஸ் கீ பக்கத்தில் சர்ச் பாரில் ரன்னு டைப் பண்ணிங்கன்னா மேலே ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஃபாண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்ட்ரோல் பேன்லாம் போயிட்டு ஃபாண்ட்டு போகலாம். இது ஈஸியான வழி. உங்களுக்கு ஃபாண்ட்டு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம தெளிவாக அப்படி போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ காப்பி பண்ணதை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஆர்ஜி ஃபாண்ட்டு டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிட்டு.
இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பு, எம்எஸ் வேர்டு, எக்ஸல் எதில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நான் வீடியோ போட்டு வரேன். நம்ம வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.